ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சிக்னிஃபிகன்ட் வெயிட் லாஸ். அதாவது வந்து இடல் வந்து அளவுக்கு அதிகமாக குறைகிறது. இப்போ நார்மலா பிஃபோர் ஃபோட்டோஸ்லாம் பார்த்திருப்பீங்க. ரோபோ சங்கர் சார்னாலே வந்து ஒரு ஹெஃப்டி பாடி ஒரு 110, 120 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஆளு. இப்போ நம்ம ரீசென்ட்டான அந்த ரிலீஸ் ஆன அந்த பிக்ஸ் அது எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். ரொம்ப மெலிஞ்சிருந்தாரு. ஒரு 60, 70 கிலோ கூட இருக்க மாட்டாரு. 60 கிலோ கூட ஒரு அப்படியே பாதிக்கு பாதி இடல் வந்து குறைஞ்சிருக்கு, மெலிஞ்சிருக்கு. அவங்க ஒய்ஃப் கூட பேட்டி கூட நிறைய குடுத்திருந்தாங்க. இந்த மாரி வந்து 50, 60 கிலோ கிட்டத்தட்ட வெயிட் குறைஞ்சிட்டே போகுது. நாங்க உடனே போய் டாக்டர போய் பார்க்கணும்னு சொன்னோம். இந்த மாரி நெறைய விஷயம் வெளிய நம்மளுக்கு தெரிஞ்சதே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு தீவிர நோய்க்கு போகும்போது இடல் பயங்கரமா குறையும். அதுல ஒரு ஒன் ஆஃப் த நோய் தான் இந்த ஈரல் கெட்டு போறது. ஈரல் சுருக்க நோய், ஈரல் கெட்டு போகும்போது, உங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் ப்ராப்பரா இருக்காது. செரிமானம் ப்ராப்பரா இருக்காது. சாப்பாடு சரியா செரிக்காது. பிளஸ் நோய் வேற. அப்படின்னும்போது வந்து உடம்புல இருக்கிற வெயிட் எல்லாம் சர்ருன்னு உரியும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு அப்சார்ப்ஷன் எதுவுமே இல்லாததுனால, வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப சிக்னிஃபிகன்ட்டா ஏற்படும். அதே மாரி மஞ்சக்காமாலை இந்த லிவர் சிரோசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கின் சேஞ்சஸ் வரும். நெறைய உடம்புல அரிப்பு எடுக்கும். ஸோ அரிப்பெடுக்கிறதுனா நெறைய சொறிவாங்க. சொரிஞ்சு, சொரிஞ்சு நெறைய இடம் டார்க் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து இந்த பிளாக்கனிங் ஆகுறது இதுவும் வந்து பாசிபிள்.